வேலையில்லாத பட்டதாரி, கஷ்டப்படுற குடும்பம். அந்த குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவங்க பையன் கோபிநாத். அவ்வளவு கஷ்டத்திலும் விடாம படிச்சான். நல்ல மார்க், ஆசிரியர்களிடமிருந்து நல்ல பாராட்டுகள். இதுல சோகம் என்னன்னா, வாழ்க்கை அவனுக்கு ஒரு வாய்ப்பு கூட தரல. ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புதிய தோல்வி. தான் பட்ட கஷ்டங்களை நினைச்சு ஒரு கட்டத்துக்கு மேல வாழவே கூடாதுன்னு முடிவெடுத்து, அம்மா, நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனா ஒவ்வொரு தடவையும் தோல்விதான் வந்துச்சு. கஷ்டப்பட்டு படிக்க வச்ச உங்களுக்கு என்னால் ஒரு வாய் கஞ்சி கூட ஊத்த முடியலேன்னு நினைக்கும்போது எனக்கு வேற வழி தெரியலம்மா. நான் உங்களுக்கு ஒரு சுமை மாதிரி ஆகிட்டேன். என்ன மன்னிச்சுக்கோம்மா. உங்க கனவை நிறைவேற்ற முடியல அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வரான். சமையல் அறையில் அவன் அம்மா யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் பையன் ரொம்ப நல்லவன், அவன் ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி பெறுவான், அதுக்குள்ள நான் உயிரோட இருந்தா போதும். இதை கேட்ட கோபிநாத் ஒரு கணம் அவன் செய்த முட்டாள்தனத்தை நினைத்து வருந்தினான். அவன் விரக்தியின் உச்சம் அவன் கண்ணை மறைத்து விட்டது. அவன் வாழ்க்கையை முடிக்க நினைத்தான். ஆனா அவனை நம்பி வாழ உயிர அந்த நொடி அவன் மறந்துட்டான். தவறை உணர்ந்த கோபிநாத் திரும்பவும் முதலில் இருந்து ஆரம்பித்தான். அவன் மட்டுமல்ல, அவனுடன் சேர்ந்து அவனுடைய தன்னம்பிக்கையும். மீண்டும் முயற்சி, மீண்டும் எழுச்சி. நண்பா, முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைத்தால் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது? ஒரு நொடி நாம் யோசிக்காமல் எடுக்கிற முடிவு நம்மை மட்டும் அல்லாமல் நம் குடும்பத்தையும் பாதிக்கும் என்று கோபிநாத் உணர்ந்தது போல நம்மில் பலரும் உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டுகிறேன். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். கான்ஃபிடண்டா இருங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, நன்றி.